நீ பாட்டு வீட்டுக்குள்ள வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க? என்ன இதெல்லாம் பார்த்தா தெரியல? பவுடர் டின்னு ஸ்டோர் டப்பாவும் 4 நாள்ல இருந்து பூசிக்கிட்டது. போய் சொல்ற நீ. இதெல்லாம் நீ காசு கொடுத்தா வாங்குன 10 பைசாவுக்கு பழைய டப்பாவை தெருவுல வாங்கிட்டு வந்திருக்க. நீ பாத்தியா? இதெல்லாம் நான் வாங்கி பூசிக்கிட்டது. ஆமா நீ பேசின. அதுக்கு எங்க போடுது? கப்பல் தட்டுல போட வேண்டியதானே? ஏய் ஊட்டிக்கு எப்படா கப்பல் வரும்? ஐ மீன் அது குப்பை தொட்டிய சொல்றான். நான் என்ன குப்பையில கொட்டுறது? அவர்தான் என்ன குப்பையில கொட்டிட்டாரு. எல்லாம் உன்னாலதான் வந்தது. என் பையன் அறிவு, என் பையன் அழகு, என் பையன் தங்கம் அப்படி எப்படி சொல்லி ஏத்தி விட்டுட்டு இன்னைக்கு அதை ஏத்த எவ்வளவு தொல்லை கொண்டு போய் விட்டுச்சு பாத்தியா? என்னடி ஊர்ல இருக்கிற பவுடர் ஸ்னோவை எல்லாம் பூசிக்கிட்டு தலுக்கிட்டு குளிக்கிட்டு நீதான் என் பையன் பின்னால சுத்தி சுத்தி வந்த. உங்க பையன் எழுந்துட்டாரா? உங்க பையன் தூங்குனாரா? உங்க பையன் சாப்பிட்டாரா? ஐயோ என்னை பத்தி விசாரிச்சாரா? நீயா உன்னை ஏத்தி விட்டுக்கிட்டு இப்ப நான் உன்னை ஏத்தி விட்டேன்னு சொல்றியா? கொன்னுடா உன்னை. மணி 5 ரூபா தங்குவதற்கு வாங்க போலாம். அம்மாய்க்காரு நீரை பெட்டுக்கோண்டி. நிறுத்து. வாய முடியல இல்லையா? இப்ப சொல்லு எதுக்கு இந்த கலாட்டா? நீ சொல்லு. இன்னொரு பொண்ணோட பேசுனது நான் பார்த்தேன். வேற பொண்ணா? யாருது? அட நீங்க ஒண்ணுமா அன்னைக்கு லிஃப்ட் கொடுத்தேன்னு சொன்னலமா? அதாம்மா அந்த பிளட் கேன்சர் பொண்ணு. ஏதோ சாக போற பொண்ணு ஆசைப்பட்டாலேன்னு பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு போய் சாக போற பொண்ணா? எப்ப சாவா? சொல்லி அனுப்புவான். கொன்னு விடுவான். இன்னும் ஒரு நிமிஷத்துலாம் பொறுக்கல தோலை உடச்சு போடுவான். அதான பார்த்தேன். வேற ஒரு பொண்ணு கிட்ட பயங்கிட்டு வர. என்கிட்ட இருக்கிற ஸ்டைலு அழகு தாளுக்கு மீனுக்கு வேற யார்கிட்டயாவது கீதா? இவ்வளவு பவுடர் பூசினதுக்கு அப்புறமும் இந்த ஸ்டைல் கூட வரலன்னா அப்புறம் எப்படிங்க? எனக்கு சீக்கிரமா போறீங்க பாருங்க. கவுடர் வந்தா தோலை உரிச்சு போடுவார்ல. இந்த ஷர்ட் உங்களுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? You're just making me flat, yeah. Excuse me, director sir. நம்ம ஷூட்டிங் எங்க director sir? நான் எதுக்கு கேக்குறேன் director sir? என்னது உங்களோட டிரைவர் உங்களை டைரக்டர் சார்னு கூப்பிட்டு இருக்காரு? அது இல்ல மேனேஜிங் டைரக்டர். அதாவது எங்க அப்பா நிறைய கம்பெனிஸ் ஃபேக்டரி ஷாப்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குல்ல, அதுக்குள்ள நான் தான டைரக்டர். எஸ் என்னடா மேனேஜிங் டைரக்டர் அத சொல்றேன். ஐயோ இப்போ உண்மையாதான் அவ்வளவு கம்பெனிஸ் இருக்குங்க. கம்பெனிஸ் ஃபேக்டரி உங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்கு டைரக்டர் சார். நான் கீழ போக மாட்டேன். நீங்க டைரக்ட் பண்ண முதல் படத்தை நான் கீழ போக மாட்டேன். நீங்க டைரக்ட் பண்ண முதல் படத்தை ஹீரோயின் நான் கீழ போகவே மாட்டேன். இப்படி உங்க டிரைவர் வளவளன்னு பேசாம இருக்கணும்னா ரீசெண்டா அவன் சம்பளம் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணிருந்தீங்கன்னா உடனே கட் பண்ணிடுங்க. போயிட்டா. இந்த மாதிரி ஸ்டூபிட் ஃபூல்ஸ்க்கெல்லாம் வேலை கிடைக்குது. ஆனா எனக்கு ஒரு சின்ன வேலை கூட கிடைக்க மாட்டேங்குது. நான் இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்றதுக்கும் என்ன காலேஜ்ல படிக்க வைக்கிறதுக்கும் எங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? நான் சாகிறதுக்கு முன்னால ஒரே ஒரு மாசம் சம்பளம் வாங்கி அவங்கள திருப்தி படுத்தணும்னு ஆசைப்படுறேன். ஆனா ஒண்ணுமே புரியல உலகத்திலே. மிஸ்டர் ரவி, உங்களுக்கு எவ்வளவோ ஃபேக்டரிஸ் எவ்வளவோ கம்பெனிஸ் இருக்கு. எனக்கு எங்கனாச்சும் ஒரே ஒரு பார்ட் டைம் வேலை வாங்கி கொடுங்களேன் ப்ளீஸ். என்ன லிஃப்ட் கேட்டா கொடுத்தோம், மீட் பண்ணனும்னா பண்ணோம், கார் கேட்டா கொண்டு போனோம். இப்போ அந்த பொண்ணு என்ன கேட்டா தெரியுமா? என்ன கேட்டா? என்ன கேட்டா? என்ன கேட்டா? என்ன கேட்டா? என்ன கேட்டா? என்ன கேட்டா? அப்படி என்ன கேட்டா? உங்க கம்பெனில ஒரு வேலை போட்டு கொடுன்னு கேக்குறா. தட் மீன்ஸ் மினிஸ்டரோட ஆபீஸ்ல யா கொண்டு விடுவோம் படுவான். இது ஒரு பெரிய காரியமா? மினிஸ்டருக்கு எத்தனை ஃபேக்டரி இருக்கு, எத்தனை ஆபீஸ் இருக்கு. ஏதாவது ஒரு ஆபீஸ்க்கு முன்னாடி அந்த பொண்ணை கொண்டு போய் உட்கார வச்சுட்டு உள்ள போய் மேனேஜர் கால்ல கப்புன்னு விட வேண்டியதானே? ஹலோ வெளிய வாட்ச்மேன் எடுத்தா அவன் கால்லயே விடு. நோ, மேனேஜர் கால்ல விழுந்து அந்த பொண்ணு செத்து போற பொண்ணு பாவம் ரொம்ப கசாயப்படுது. கஷ்டப்படுதா? அதுக்கு ஒரு ஓலையை புட்டு கொடுங்கன்னா புட்டு கொடுத்துட போறாங்க. ஓலை புட்டுக்கு பாலக்காட்டுக்கு தாண்டா போகணும் பரதேசி. முதல்ல அடுத்த வாயில போட்டு திங்காதே ஒரு வார்த்தை வாயில இருந்து வரமாட்டேன் சிக்கிட்டு முடிக்குது ராஸ்கல். அப்ப வேலை ஆட எவனாலும் மேனேஜர் காலில் விழுந்தா வேலை கொடுத்துட்டு போறான். அப்புறம் வெளியில வந்து காலில் ஜிப்புன்னு தூக்கிட்டு நிக்க வேண்டியதானே? இதுக்கு போய் என்னமா அப்பப்புன்னு அப்படியே முதலாளிமா நீங்கதான் முதலாளி. அவங்க எந்திரிச்சுதான் ஆகணும். முதல்ல அவங்க உட்கார சொல்லுங்க. Sit down. Please. உட்காருங்கப்பா. உட்காருங்க.
இவங்களுக்கு இங்கிலீஷ் புரியல, அதான் நான் சிடோன்னு சொன்ன உட்கார்ல. ஹலோ, யார்கிட்ட பேசுற தெரியுதா? என்ன என்ன ஏமாத்த பாக்குறியா? என்ன ஏமாத்த முடியாதுடா. பிளட்டி ஃபுல் நான்சென்ஸ். நான் நினைச்சேன் உன்னை இல்லாம பண்ணிடுவேன். வேடா போன யாரு? உட்காருங்க, சும்மா உட்காருங்க, உட்காருங்க. நான் சொன்ன உட்காந்துருவாரு. உள்ள போய் மேனேஜர் காலில் கப்புன்னு விட வேண்டியதானே? காலே காண. சார், இந்த பொண்ணு ரொம்ப பாவம் சார். இவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் சார். சார், இந்த 2 மாசத்துல பிளட் கேன்சர்ல சாக போற பொண்ணு சார். ஓ சார், எப்படியாவது ஒரு பார்ட் டைம் வேலையாவது போட்டு கொடுத்துருங்க சார். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? நோ அப்பீல், she is appointed. ரொம்ப நன்றி சார். எங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தேங்க்யூ சார். வாங்க போலாம். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த உலகம் இதுதானா? நான் பாட்டு இந்தாங்க சாவி. ஏன் உனக்கு தான் salary கூட இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கேனே. அம்மா என்ன விட்டுருங்கம்மா, இந்த சித்திரவதை தாங்க முடியலம்மா. நீங்க பிளட் கேன்சர் பேஷண்டா நடிக்கிறீங்க, அவரு மந்திரி பிள்ளையா நடிக்கிறாரு. நான் யாருக்கோ கார் ஓட்டுற நடிகனா நடிக்கிறேன், அவரு எனக்கு டைரக்டரா நடிக்கிறாரு. உங்களையும் நான் காட்டி கொடுக்க கூடாது, அவரையும் நான் கண்டுக்காம இருக்கணும். அம்மா, வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை உண்மை பேசணும் ஆசையா இருக்குமா. ஒரு ரூபா சம்பாதிச்சாலும் உண்மையா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேம்மா. என்ன விட்டுருமா தாயே, என்ன விட்டுருமா. சாரிப்பா. அப்பா அப்பான்னு சொன்ன ஞாபகம் வந்துச்சு. எங்கயோ போறேன்னு சொன்னியே, அப்பா கிட்ட சொன்னா எங்கேயும் போக மாட்டேன், மேலதான் போவேன். ஐயோ ஐயோ, குடுத்துருமா தாவிய குடுத்துருமா. தாங்க முடியலையே, கொடுமையை தாங்க முடியலையே. தேவனே என்னை பாருங்கள். எங்கள் மண்டையில இருந்து ஆடுகள் வேறு பாதையில் போய்விட்டன. நடுவுல நான் மாட்டிட்டு தவிக்கிறேன். தேவா, மியூசிக் டைரக்டர் தேவா வந்துருப்பாரு. ஐயோ, தினம் இதே வேலையா போச்சு. ராத்திரி 12 மணி வரைக்கும் வயசுக்கு வந்த பொண்ணை தனியா விட்டுட்டு வந்துச்சு தண்ணி கேஸ். நான் தான் கேஎஸ்ஆர். உங்க வீட்டுல உழ வைக்கிறீங்களே, அதுக்கு உழைச்சு பணம் கொடுத்து அனுப்புறேன். இல்ல இல்ல. ஆமா, உன் அண்ணன். ஆமா, ஒண்ணும் இல்ல, கொண்டு போய் படுக்க வை. பட்டசாரம் அடிக்கிற கேஸ் ஃபாரின் சாரை கொடுத்தவன கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. இனிமே உனக்கும் உங்க அண்ணனுக்கும் எதிர்காலம் பிரைட்டா இருக்கும். புரிஞ்சிருச்சா? வரேன். எனக்கும் தான். என்னது? அது ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணணும்னு தோணுச்சு, அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன். பிரிச்சு பாருங்களேன். என்னது? ட்ரம்பட்? ட்ரம்பட்டா? ஐயோ, நான் உங்களுக்காக லேம்ப் ஷேட் தானே செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். பார்சல மாத்திட்டாங்க போல இருக்கே. ஐயோ, ட்ரம்பட்ட கேட்டு வாங்குனதே இவங்க தானே, இப்ப மாத்தி சொல்றாங்களே. பரவாயில்ல, நான் அதை உங்களுக்கு மாத்தி கொடுத்துறேன். அது எனக்கு ட்ரம்பட் மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். வாசிச்சா போச்சு. உங்களுக்கு வாசிக்க தெரியுமா? பொழப்பு. அது அது வீட்டுல இந்த கிட்டாரு, பியானோ, நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குமா, இந்த ட்ரம்பட் லாங்க இருக்கும். அதான் வாசிச்சு பாப்பேன். ஹாபி ஹாபி. எனக்காக ஒரே ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காமிக்கிறீங்களா? எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த ஊட்டியிலே. என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, நான் சீக்கிரம் சாக போறேன்ல. சாவறதுக்கு முன்னால உங்களை மாதிரி ஒரு நல்லவருக்கு
லவ்வரா இருந்துட்டு சாகணும்னு ஆசைப்படுறேன். என்ன நீங்க லவ் பண்ணுவீங்களா? ப்ளீஸ். என்னடா என்ன ஒரு பாம்பே வீட்டுக்கே கொண்டு போறீங்க? அடிச்சா கொண்டு போடுவேன். டேய் மணி, அந்த பொண்ணு என்னெல்லாம் கேட்டா? நம்ம என்னெல்லாம் பண்ணோம் சொல்லு. லிஃப்ட் கேட்டா கொடுத்தோம். அவ மீட் பண்ணனும்னு சொன்னா மீட் பண்ண. கார் கேட்டா கொண்டு போனோம். வேலை கேட்டா வாங்கி கொடுத்தோம். இப்ப லவ் பண்ணுன்னு சொல்ற. அண்ணே, ஐயோ அம்மா. டேய், அடிக்க மாட்டே வாங்கடா. டேய், நான் இருக்க வாங்கடா. கொண்டு விடுவோம் படுவா. லவ் பண்றது ஒரு பெரிய விஷயமா? ட்வீட் பண்ணா லவ் தானா வந்துட்டு போகுது. யா ஐயோ ஐயோ. என்னடா இது? இங்கிலீஷ் டுவேட். இத பாடி லவ் பண்ணுமா? ஒரு நொண்டி கிளை கூட கிட்ட வர மாட்டா. இந்தப்பா, நீ ட்வீட் பாடுற, உனக்கு லவ் வருது. உனக்கு என்ன பாட்டு வேணுமோ சொல்லு. இதான் ரெக்கார்டிங் தியேட்டர், நான் போட்டு கொடுக்குறேன். எம்ஜிஆர் சிவாஜிலா சினிமால பாடுவாங்களே, அந்த மாதிரி பழைய டியூனா போட்டு கொடுங்க. அப்போ விஸ்வநாத ராமூர்த்தி ஸ்டைல்ல டியூன் வேணுங்கற. ஓகே. டேய் கொட்டாம்பட்டி. உயிஸ்த கொட்டாம்பட்டி. அப்புறம் என்ன பட்டி? கொட்டைப்பட்டி. டேய், இந்தியாவுல கொட்டப்பட்டிங்கற ஒரு ஊரே கிடையாதுடா. கண்டக்ட் பண்ணு. ஓகே பிரதர், ரெடியா? இதான் பதவி கொடுத்தா ஏறி உட்கார்ந்துக்குவீங்களே. சைலன்ஸ். 1 2 3 4. ஓஹோ. புத்தம் புது நந்தவனமே. வெரி குட். பொங்கி வந்த தங்க குடமே. எக்ஸலன்ட். முத்தங்களில் மாலை விண்ணவா. பிரதர், உனக்கு அப்படி எம்இசி வாய்ஸ். எம்இசியா? அவர் என்ன எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருக்காரு? டேய் மடையா, எம்எஸ்வி. எம்எஸ்சி. உனக்கு சொல்ல தெரியாது. டேய், வாய்ஸ்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. டேய் காஜா, கூப்பிடுற அந்த லேடிஸ் கோரஸ். புத்தம்புது நந்தவனமே, பொங்கி வந்த தங்க கூடமே, முத்தங்களில் மாலை பின்னவா. புத்தம்புது நந்தவனமே, பொங்கி வந்த தங்க கூடமே, முத்தங்களில் மாலை பின்னவா. ஒரு ஏலம் பூவு காத்து வந்து ஏலம் போடுதே, இரு காதல் நெஞ்சை சேர்த்து புது தாளம் போடுதே. வரும் நாள் திருநாள் அடிவா என்னை கட்டி பிடிக்க. புத்தம் புது நந்தவனமே, பொங்கி வந்த தங்க கூடமே, முத்தங்களில் மாலை பின்னவா. காத்தாடும் நேரம் மனம் காவலின்றி ஆடி பாடுதே. பூவெங்கும் கீதம் உங்கள் பன்மேனி வீரம், இந்த பூவை நெஞ்சில் போதையூட்டுதே. வானிலவு பட்டு உடுத்தி வாசல் வந்ததடி, ஏன் நிலவை கட்டி அணைக்க ஆசை வந்ததடி. இன்னும் என்ன நாணம் புது மோனம் சுகம் வேணும். புத்தம் புது நந்தவனமே, பொங்கி வந்த தங்க குடமே, முத்தங்களில் மாலை பின்னவா.
தோகை மயில் உன்னை தழுவ நேரம் வந்ததடி, தேகமெங்கும் மின்னல் புகுந்து வீரம் வந்ததடி. புத்தம்புது நந்தவனமே பொங்கி வந்த தங்க கூடமே, முத்தங்களில் மாலை பின்னவா. புத்தம்புது நந்தவனமே பொங்கி வந்த தங்க கூடமே, முத்தங்களில் மாலை பின்னவா. ஒரு ஏலம் பூவு காத்து வந்து ஏலம் போடுதே, புது தாளம் போடுதே. வரும் நாள் திருநாள் கட்டி பிடிக்க புத்தம்புது நந்தவனமே பொங்கி வந்த தங்க கூடமே, முத்தங்களில் மாலை பின்னவா.